கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக பல்வேறு கோணங்களில் 9 தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அவருடைய மகன்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உயிரிழந்த ஜெயக்குமார் தனசிங்கின் மகன்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. வழக்கு விசாரணையில் அடுத்தடுத்த திருப்பங்கள் காணப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் வழக்கை விசாரிக்க மேலும் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. மூத்த மகன் கருப்பையா ஜெஃப்ரின், இளைய மகன் மார்டின் ஆகியோரிடம் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை செய்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைகிறார். முருகேசன், ஜெயக்குமார் தனசிங்கின் மரணத்திற்கு பிறகிலிருந்தே அடுத்தடுத்த ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல்கள், கடிதங்கள், அடுத்தடுத்த தொடர்பு உள்ளவர்கள் என்பது போலான தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இப்போது 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வீட்டு பணியாளர் மகன்களிடமெல்லாம் விசாரணை செய்து வருகிறார்கள். விசாரணையில ஏதேனும் முன்னேற்றம் இருக்கா? ஏதேனும் புதிய தகவல் இருக்கா? ஜெயக்குமாரின் மரணம் தொடர்பாக அவருடைய உடற்கூறு ஆய்வு அறிக்கை வெளிவந்த பிறகு அது அதிகாரப்பூர்வம் இன்னும் காவல்துறை சார்பில் வெளியிடப்படவில்லை. மேலும் அந்த அவருடைய உடல் எரிந்து கறிக்கட்டியான நிலையில் அதற்கான முழுமையான காரணங்கள் டாக்டர் உறுதி செய்ய முடியவில்லை. குறிப்பாக ஒருவர் உயிரோடு இருந்து எரிக்கப்பட்டால் அவரோட நுரையீரலில் புகைகள் போய் தங்கும். அந்தளவுக்கு புகை இல்லாததால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து எரிக்கப்பட்டிருக்க சூழல் தான் இருக்கிறது என்ற தகவல் வெளியாகிறது. இந்த சூழலில் தற்போது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களிடம் 3 டிஎஸ்பிகள் தலைமையில் தனித்தனியாக வீட்டில் உள்ள மனைவி, மகன்கள் மற்றும் உறவினர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்திய நிலையில் 4 மணி நேரம் அந்த விசாரணை நடைபெற்றது. நேற்று மாலையில் தொடங்கி 4 மணி நேரம் அந்த விசாரணை நடைபெற்றது. தற்போது 2வது நாளாக அதே போன்று 3 டிஎஸ்பி தலைமையில் குறிப்பாக விளாத்திக்குளம் டிஎஸ்பி, சமயபுரம் டிஎஸ்பி உட்பட 3 டிஎஸ்பி தலைமையில் தற்போது அவர் 2 மகன்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்து புதிய திருப்பங்கள் நடைபெற்றது. இந்த பல்வேறு கோணம், அதாவது கொலை தொழில் ரீதியாக நடந்த போட்டியில் நடந்த கொலையா, அல்லது கொடுக்கல் வாங்கல் கடன் பிரச்சனையா, அல்லது ஆதாயத்திற்கு நடந்த கொலையா என்ற ரீதியில் அந்த ரீதியில் தற்போது விசாரணை நடக்கிறது. போலீசாரின் பார்வையும் அவர்களுடைய குடும்பத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய குறிப்பிட்ட 36 பேர் இவர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தார். கடன் கொடுக்க வேண்டியவர்கள் யாரு, இவர் யாருக்கு பணம் கொடுக்கணும், அவங்க யார் இவருக்கு கொடுக்க வேண்டியதை காரணம் சொல்லியிருந்தார். அதில் முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆயத்தன் 50 லட்ச ரூபாய் இவர் தர வேணும், வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய போலீசார் போய் விசாரணை நடத்தும் போது அவருடைய பையனே என்கிட்ட தனிப்பட்ட முறையில் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் 20 லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்டிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியிருக்காரு. அவருடைய தந்தைக்கு தெரியாமல் அவருடைய மூத்த மகன் கருப்பையா ஜெஃப்ரின் ஏதாவது ஈடுபட்டிருக்காரா அப்படின்ற ரீதியில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி முருகேசன். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.